சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 160 குறைக்கப்பட்டுள்ளதாக தற்போதைய அண்மை செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்கத்தின் விலை கூடிக்கொண்டிருக்கும் நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 குறைக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் லாவண்யா இணைக்கிறார். வணக்கம் லாவண்யா, தங்கம் விலை தற்போது குறைந்துள்ளது, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தங்கம் விலை இன்று குறைந்து காணப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 10,220 ரூபாயும் சவரன் 81,760 ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து வந்த ஒரு சமயத்திலே தற்பொழுது தங்க நகைகளினுடைய விலையானது குறைந்து காணப்படுகிறது. அதாவது சவரனுக்கு 160 ரூபாயானது விலை குறைந்து காணப்படுகிறது. தங்கத்தை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நடப்பாண்டினுடைய தொடக்கத்திலிருந்தே தங்க நகைகளினுடைய விலையானது உயர்ந்து காணப்பட்டது. இது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்த ஒரு சூழலில் தற்பொழுது சவரனுக்கு 160 ரூபாய் வரை குறைந்து காணப்படுகிறது. இந்த விலை உயர்வை பார்க்கும் பொழுது பொதுமக்களுக்கு சற்று நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. எனினும் 81,000 என்பது ஒரு சாமானிய மக்களினுடைய அந்த பொருளாதாரத்திற்கு மிகவும் ஒரு அதிகமான ஒரு தொகையாகத்தான் கருதப்படும். அதாவது ஒரு சவரன் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1000 ரூபாய் ஏறினால் 100 ரூபாய் 200 ரூபாய் அளவில் தான் குறைந்து காணப்படுகிறது. இந்த ஒரு விலை குறைவு கூட ஒரு பொதுமக்கள் மத்தியிலே ஒரு மந்தமான ஒரு மனநிலையை தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம். ஏனென்றால் சாமானிய மக்களை பொறுத்தவரை ஒரு பொருளாதாரத்தினுடைய மிக முக்கிய ஒரு பணத்தை எடுத்து தங்க நகைகளில் முதலீடு செய்வார்கள். அந்த தங்க நகைகளினுடைய முதலீடு என்பது ஆடம்பரத்திற்காக கிடையாது. அது ஒரு அத்தியாவசிய தேவையின் அடிப்படையில் தான் அவர்கள் அதிலும் முதலீடு செய்வார்கள். தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்வு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை பொதுமக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருந்தது. ஏனென்று சொன்னால் இந்தியா போன்ற நாடுகளில், தமிழ்நாடு போன்ற அந்த மாநிலங்களில் அதிக அளவில் பொதுமக்கள் ஒரு நாட்டத்தோடு விருப்பத்தோடு தங்க நகைகளை வாங்குவார்கள். அந்த பட்சத்திலே தங்க நகைகளினுடைய விலை சமீப காலமாக உயர்ந்து காணப்பட்டது என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது என்று கூறலாம். இனிமேல் தங்க நகைகளை வாங்க முடியுமா முடியாதா என்ற ஒரு நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டார்கள். இருப்பினும் தங்க நகை வியாபாரிகளை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது இனி வரும் காலங்களிலும் தங்க நகைகளினுடைய விலை உயரும். எப்போதாவது இது போன்று தங்க நகைகளினுடைய விலை குறையும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்க நகைகளை வாங்கிக் கொள்வது அறிவார்ந்த செயல்பாடாக பார்க்கப்படும் என தெரிவித்தார்கள். இருப்பினும் அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய அந்த வரி விதிப்பு கொள்கையினுடைய தாக்கம் தங்க நகைகளினுடைய விலை உயர்வில் அதிக அளவில் பிரதிபலித்திருக்கிறது என்றே கூறலாம். இந்த வருடத்தினுடைய முடிவில் ஒரு சவரன் தங்க நகைகளினுடைய விலையானது 1 லட்சத்தை எட்டக்கூடிய அளவில் இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் இருப்பதாக தங்க நகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் இனி வரும் காலங்களில் தங்க நகைகளை பொதுமக்கள் எவ்வாறு சேமிக்க வேண்டும் என்றால் சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய சிறு சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து தங்க நகைகளை சேமிப்பது என்பது பொதுமக்களுக்கு சற்று பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பது அவர்களினுடைய கருத்தாக இருக்கும். ஏனென்றால் செய்கூலி சேதாரத்திற்கு பணம் செலுத்தாமல் ஜிஎஸ்டி தொகை மற்றும் தங்களினுடைய சேமிப்பு தொகையை பயன்படுத்தி அந்த தங்க நகைகளை வாங்கிக் கொள்ளக்கூடிய பட்சத்தில் பொதுமக்களுக்கு அது பயன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இருப்பினும் தங்க நகைகளினுடைய விலை தொடர்ந்து குறைந்தால் பொதுமக்களுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். தங்கத்தின் விலை குறைவு தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.